பசங்களாம் கொஸ்டின் ஆஃப் த டேல இருக்கும். இதுல சாப்டர் 8 மேக்னட்டிசம்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னங்கறத பாத்திரலாமா? சோ the question என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, it is a simplest question தான். How will you convert a nail into a temporary magnet? So temporary-ஆ நம்ம ஒரு மேக்னட்டா மாத்துறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டீல் பின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு அயன் நெயில் கிட்ட வந்து பக்கத்துல கொண்டு வந்து வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாம். சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டீல் பின் எடுத்தாச்சு. சோ இப்போ ஒரு மேக்னெட்டிக் போலை எடுத்துக்கிறோம். அதாவது ஒரே ஒரு மேக்னெட்ல ஒரு மேக்னெட்டிக் போலை எடுத்துக்கிறோம். சோ அந்த மேக்னெட்டிக் போல் வந்து நம்மளுடைய நெயில் இருக்கு இல்லையா, அந்த நெயிலோட ஒரு எண்டை வந்து டச் பண்ணுது. ஒரு எண்டை எனக்கு நல்லா டச் பண்ணுது. அதே மாதிரி இது ஸ்லைட் அலாங் இட்ஸ் லென்த். இப்படிதான் எனக்கு நெயில் இருக்கும். சோ ஒரு எண்டை எனக்கு டச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு எண்டையும் நான் டச் பண்ண வைக்கிறேன். சோ அனதர் எண்ட். சோ அனதர் எண்டையும் நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா டச் பண்ண வைக்கிறேன். சோ இந்த ப்ராசஸ ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நான் அகைன் அண்ட் அகைன் வந்து ரிப்பீட் பண்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த போல் நார்த் டச் பண்ணுச்சோ அதே போல் தான் வந்துட்டு, அதாவது எந்த எண்டு நார்த் டச் பண்ணுச்சோ அதே எண்டு தான் அகைன் அண்ட் அகைன் எனக்கு நார்த் டச் பண்ணணும். நீங்க எந்த இடத்துலயும் வந்துட்டு ஸ்வைப் பண்ணிடக்கூடாது. சோ மாத்தி மாத்தி டச் பண்ணிடக்கூடாது. சோ இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா கொண்டு போய் இந்த ஸ்டீல் பின்ஸ் கிட்ட நீங்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டடா இந்த ஸ்டீல் பின்ஸ் இந்த நெயில் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ டெம்பரரியான மேக்னெட் நமக்கு கிடைச்சிருச்சு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது டெம்பரரி மேக்னெட்ங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு தான் இதோட பவர் வந்து இருக்கும். ரொம்ப பெரிய டேர்ம்ஸ் இதனால அட்ராக்ட் பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டெம்பரரி மேக்னெட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.